வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம வந்து 3 கட்டு குடியில் வந்து 2 குடிங்க பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து க்ளோஸ்டு டைப், இன்னொன்று வந்து மார்க்கெட் சைஸ் போட சொல்லுவோம் இல்லையா, அந்த குடிங்க. இது ரெண்டுமே வந்து என்கிட்ட வந்து அட்டை போட்டு தான் வாங்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு அட்டை போடாமல் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்டை போட்டு எப்படி இருக்குது இந்த குடிங்கெல்லாம் அப்படிங்கிறது காமிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் பேக்குங்க. இது வந்து லஞ்ச் பேக்குனா பெரியவங்களுக்கான லஞ்ச் பேக், ரொம்ப பெருசு, 3 கட்டு. இது வந்து என்ன சொல்லலாம்னா டிஃபன் கேரியர்லாம் வச்சுக்கலாம். டிஃபன் கேரியர் வைக்கலாம், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்லாம் 2 பாட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான கூட பெரியவங்களுக்கான கூட. அது மட்டும் இல்லை, ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக கூட வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். இந்த கூட ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒயிட் கலர் ஃப்ளவரில் நடுவில் வந்து ரோஸ் வித்து வச்சுருக்கேன். ரோஸ் வித் ஒயிட்டில் தான் ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து அட்டை வைக்கணும், கார்போர்டு வச்சு தான் கேட்டிருக்காங்க. வாஷ் பண்ணுற மாதிரி அட்டை இருக்கு இல்லையாங்க, அது வந்து செட் பண்ணியிருக்கேன். அது வந்து வைக்க போகிறேன் இந்த கூடைக்கு. கைப்பிடி வந்து உள்வயர் வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எவ்வளோது அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8 அடியில் 26 ஒயர் எடுத்துக்கோங்க. 26 ஒயர் எடுத்துக்கிட்டு பேஸ் வந்து 10 வச்சுருக்கேன். பேஸ் வந்து 10 வச்சுருக்கேன். 8 அடியில் 26 ஒயரில் இது ஃபுல்லாகவே வந்து பாக்ஸாக வர்றாப்புல தான். அதாவது இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோஸில் வந்து 16 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயிட்டில் வந்து 10 ஒயர் எடுத்துக்கோங்க. சரியா, 10 ஒயர் எடுத்துக்கிட்டு ஒயிட்டில் 16 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த கூடிய மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து அதாவது சைடில் பாருங்கள், சைட்லேயும் ஃபுல்லாகவே பாக்ஸ் தான். பேஸ் வந்து கீழேயும் வந்து பாக்ஸ் தான் வரும். சரிங்களா, 4 ரோஸு 2 ஒயிட்டு 4 ரோஸ், அந்த மாதிரி கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேண்டில் வந்து எப்படி கூடையெல்லாம் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கைப்பிடியெல்லாம் பெரிய கூடைங்க. அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கெலாம் வந்து பெரியவங்களுக்கு, அதாவது ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இது கரெக்டாக இருக்கும். உள்ள பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் நம்ம ஏதாவது திங்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னாலும் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஃப்ளவர் லாக்கு எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட கைப்பிடி வந்து பாருங்கள். கைப்பிடி வந்து 3 ஒயரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்பில். இதோட கைப்பிடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த கைப்பிடி பாருங்கள், உருட்டு கைப்பிடியிலே வந்து 2 வெள்ளை 1 ரோஸ், 2 வெள்ளை 1 ரோஸ், அந்த மாதிரி கிடைக்குங்க. அந்த மாதிரி வர்றாப்புல இந்த கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கூட வந்து இப்போ அட்டை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இதே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து 3 ரோல் கட்டில் பெரிய கூட, மார்க்கெட் சைஸ் கூடைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கூடையுமே அட்டை போட்டு தான் வாங்குறாங்க என்கிட்ட. இனிமேல் வந்து நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் வந்து கார்போர்டு வச்சு வாங்குறதா இருந்தாலும் வந்து என்கிட்ட கிடைக்குங்க. ஆல்ரெடி நிறையா 2-3 ஆர்டர்ஸ் வந்து என்னால் கார்போர்டு வச்சு கொடுக்க முடியல. இனிமேல் வந்து கார்போர்டு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கார்போர்டு வச்சு நான் வந்து கூட சேல்ஸ் பண்ணுறேன். இந்த கூட வந்து 8.25 அடியில் 30 ஒயர் எடுத்துக்கோங்க. கட்டு ஒயர் வந்து 30 ஒயர் எடுத்துக்கணும். 30 ஒயர் எடுத்துக்கிட்டு பர்பிள் வித் ஒயிட்டில் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபாரின் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க, அதனால வந்து நான் வரி டைப்பில் போட்டிருக்கேன். பேஸ் ஃபுல்லாகவே பர்பிள் தான். நான் குமிழ் எதுவுமே வைக்கல. அட்டை போட போகிறதுனால வந்து நான் குமிழே ஒன்று வைக்கல, புஷ் வைக்கணும். லைன் பார்க்கலாம். ஒயிட் கலரில் வந்து 7 லைன் போட்டிருக்கேன். 7 லைன் போட்டு 2 பர்பிள் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒயிட்டில் வந்து 7 போட்டு பர்பிள் 2, மறுபடியும் ஒயிட்டில் 7 போட்டு பர்பிள் 2 போட்டு உள்ள வந்து ஒரு ஒயிட் கலரில் மடக்கி விட்டுருக்கேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்க. இது வந்து மார்க்கெட் சைஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி வந்து டாட் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நான் இந்த டாட் ஹேண்டில் எப்படி போடணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து அதோட டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க அந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு. அதாவது 2 ஒயர் உருட்டு கைப்பிடியிலே ஒயரை வந்து சேஞ்ச் பண்ணால் அந்த டாட் மாடல் கிடைக்குங்க. அதுதான் விடுற ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, இப்போது நம்ம அட்டை போட்டு எப்படி இந்த கூடைங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூடிப்பட்ட கூடைக்கு வந்து கார்போர்டு உள்ளார வந்து செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோங்க. இந்த கார்போர்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு ப்ளூ கலரில் உள்ள, ப்ளூ பிளாக் அந்த மாதிரியான கலரில் உள்ளது. நல்லா ஸ்டோர் பண்ணி திங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள கீழெல்லாம் புஷ்ஷை பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து 3 கட்டு கூடைக்கு புஷ் வந்து 4 புஷ் வச்சுருக்கேன். கீழே அட்டை போட்டுருக்கு தெரியுது பாருங்கள். உள்ள பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அட்டை வச்சு கார்போர்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து நார்மல் கார்போர்டு என்கிட்ட கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.